வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு புனிதமான நாளை பற்றி பேசப் போகிறோம். ஆடி வெள்ளி. ஆடி மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனின் அருளை பெற நாம் வழிபடும் சிறப்பு நாள். இந்த நாளின் புராண கதைகளையும் முக்கியத்துவத்தையும் இன்று உங்களுடன் பகிர்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் அசுரர்கள் பெரும் வலிமையுடன் பூமியில் தவறு செய்ய தொடங்கினர். தேவர்கள் இவர்களால் மிகவும் துன்புறுத்தப்பட்டனர். இந்த நேரத்தில் வினைகளை அழிக்க தேவியை பரமசக்தியாக கருதி அவரை அழைத்தனர். அப்போது மாபெரும் ஜோதி ஸ்வரூபமாக, திருமகளாக, காளியாக, பகவதியாக, அங்காள பரமேஸ்வரியாக தேவி தோன்றினாள். அந்த திருவுருவம் ஆடி மாதம் ஆரம்பமான முதல் வெள்ளிக்கிழமை அன்று பூமியில் அவதரித்ததால் அதனை ஆடி வெள்ளி என்றும் அந்த நாளை தெய்வீக நாள் என்றும் கூறுகின்றனர். ஆடி மாதம் மழை காலத்தோட தொடக்கமாக இருக்கிறதால இயற்கையோட வளத்துக்கு நன்றி சொல்லவும் அம்மனோட அருளை பெறவும் இந்த நாள் ரொம்ப முக்கியமானது. ஆடி வெள்ளிக்கு ஒரு குறிப்பிட்ட புராண கதை இல்லை என்று சொன்னாலும் இந்த நாள் அம்மனோட புராணங்களோட ஆழமாக தொடர்புடையது. முதலில் பார்வதி தேவியை பற்றி பேசுவோம். புராணத்தை படி பார்த்தா பார்வதி சிவனை தன்னோட கணவராக அடைய கடுமையாக தவம் செய்தார். அந்த தவத்தில் வெள்ளிக்கிழமைகளில் சக்தி வழிபாட்டுக்கு மிகவும் புனிதமான நாள் என்று கருதப்படுகிறது. அடுத்தது மாரியம்மன் பற்றி பேசணும்னா, இவர் கிராமத்தை பெருந்தொற்று நோயிலிருந்து காப்பாற்றிய தெய்வமாக வணங்கப்படுகிறார். ஆடி வெள்ளியில் மாரியம்மனுக்கு பூஜை செய்கிறது மழைக்கால நோய்களை தடுக்கவும் குடும்ப நலத்தை காக்கவும் உதவும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மாரியம்மன் மழையோட தெய்வமாக கருதப்படுறதால ஆடி வெள்ளியில் நீராட்டு விழாக்கள் நடக்கும். ஆடி வெள்ளி ஒரு பக்தி நிறைந்த இயற்கையோடு இணைந்த புனித நாள். இந்த நாளில் அம்மனை வணங்கி உங்கள் குடும்பத்திற்கான அருளை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆடி வெள்ளி அனுபவங்களை கமெண்டில் பதிவு செய்ய மறக்காதீங்க. தேங்க்யூ.